வணக்கம். திருப்பாவை 17வது நாள், 17வது பாசுரம், 17வது திவ்ய தேசம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுரார். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திரார். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் என்பாவார். இது என்னன்னா, நேத்திக்கு வாயில் காப்பாளன் எல்லாம் எழுப்பிட்டு வந்துட்டா. இப்போ இந்த பாசுரத்துல நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணர், பலராமர் 4 பேரையும் எழுப்புறதா பாசுரம். என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யுங்கிறா. அம்பரம்னா என்னன்னா துணி, நம்ம உடுத்திக்கிற துணி இருக்கு இல்லையா, அது. தண்ணீரே எல்லாருக்கும் தெரியும், சோரே அறஞ்செய்யும். இது என்னன்னா, இவர் நந்தகோபர் இருக்கார் இல்லையா, அவர் தானத்துல ரொம்ப சிறந்தவராம். ஒன்னொன்னுலயும் இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம பொதுவா கிராமர்ல எல்லாம் தமிழ்ல எப்படி பேசுவோம், எல்லாம் 3 தானம் பண்றான்னா துணியும் சாப்பாடும் தண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டாள் என்ன பண்றா, அம்பரமே தண்ணீரே சோரே 3 தனித்தனியா ஏல முடிகிற மாதிரி சொல்ற. ஏற்கனவே பார்த்தோம் நாராயணனே அப்படின்னு. அந்த ஏன்னு வந்ததுன்னா மத்த வேற எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஏன்னு. ஆண்டாளுக்கு பெரிய சிறப்பு என்னன்னா, பூர்வாச்சாரியர்லாம் ஏகார சீமாட்டி அப்படின்னு ஆண்டாளை சொல்லுவாள். அவ ஏ போட்டு ஆண்டாள் ஒரு பாசத்துல சொன்னான்னா அதோட அர்த்தம் ரொம்ப 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 அதிகம். நார்மலா துணி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி, இது சாப்பாடு தண்ணிங்கிற மாதிரி கிடையாது. அதுல ரொம்ப நிறைய அர்த்தம் இருக்குன்னு. அதான் என்னன்னா, அம்பரமே அப்படின்னா அம்பரமே அறஞ்செய்யும். துணிமணி தான் அவர் துணிமணி தானம் பண்ணனா அதுல அவரை தவிர வேற யாருமே கிடையாது அப்படி தானம் பண்றதுக்கு, அது மாதிரி அர்த்தம். அதே மாதிரி தண்ணீரே அப்படின்னா, தண்ணீர் என்ன, ஊர் ஃபுல்லா நீர்ப்பந்தல் வச்சு யாரும் தாகத்துல வாடாம அவ வளர்க்கிற கால்நடைகளாகட்டும் மனுஷாளுக்காகட்டும், அதுவும் எப்படி அந்தந்த காலநிலைக்கேற்ப நீர்ப்பந்தல் வச்சிருப்பாராம். ரொம்ப வெயில் காலம்னா நீர்ப்பந்தல்ல மோர் எல்லாமும் அது மாதிரி இது இருக்குமா. குளிர்காலத்துல கொஞ்சம் வெந்நீர் மாதிரி கொடுத்து அது மாதிரி தானம், எது எப்போ தேவையோ அது மாதிரி பண்றவர். அப்புறம் சோரே அன்னதானம், அது கேட்கவே வேண்டாம், அது மாதிரி அவர் பண்ணினார்னா அதை தவிர அவர் இதுக்கு மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு தானம் மட்டும் இல்லை, இந்த எல்லா தானமும் அவர் பண்றார், அவ்வளவு சிறந்தவர். அதுலயும் அம்பரமே தண்ணீரே சோரே தானம் செய்யும்னு மட்டும் சொல்லல, அரண் செய்யும். அதையும் எப்படின்னா, நான் தானம் பண்றேன் பாருங்கோ அப்படின்னு படாடபத்துக்காக அப்படியே எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக கிடையாது. எப்படி அறப்படி பண்ணணுமோ, எப்படி பண்ணினா எல்லாருக்கும் உபயோகமா இருக்குமோ, பெருமாளுக்கு எது திருப்தியோ அது மாதிரி அவர் தானம் செய்யறவர். அவ்வளவு சிறப்பு. ஏற்கனவே என்ன பண்ணினா, கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு அவரை பாராட்டினா நந்தகோபரர். அப்புறமா உள்ள வரும்போது இவர் நந்தகோபரோட வாயில் காப்பாளர் அதுலயும் அவரோட லீடர்ஷிப் சொல்லி இது பண்ணா. இதுல என்னன்னா, அவரோட தானத்தோட சிறப்பெல்லாம் சொல்றான். எம்பெருமான், எம்பெருமான்னா நமக்கு டவுட் வரும், பெருமாள் தானே எம்பெருமான், இவரையே நந்தகோபுரம் எதுக்காக சொல்றா ஆண்டாள்னு நம்ம நினைப்போம். அது எப்படின்னா, ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் அப்பாக்கு அடங்கினவா. நம்ம பொதுவா ராமாயணத்துல எல்லாம் எப்பவுமே பார்த்தோம்னாலுமே என்னன்னா, ராமர் வில்ல முறிக்கிறார், சீதையை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல அங்கேயே எப்படி வருதுன்னா, என்னோட ஆச்சாரியன் கூட்டின்னு வந்தவர் சொன்னார், நான் வில்ல முறிச்சிட்டேன். ஆனா நீங்க சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அதை நான் இது பண்ண மாட்டேன், இதெல்லாம் என் அப்பாவோட பொறுப்பு. என் அப்பா சீதையை பண்ணிக்கோன்னு சொன்னா தான் நான் எங்க அப்பாவோட காலில் பணிஞ்சு நான் கேட்டுட்டு தான் அப்புறம் சீதையை கரம் பிடிப்பேன்னு சொன்னேன். அது மாதிரி இவர் பெருமாள்னாலும் இப்போ அவர் எப்படின்னா அப்பாக்கு அடங்கி நடந்துட்டு இருக்கார். அதனால இங்க என்னன்னா, எம்பெருமான்னு இவருக்கு நந்தகோபருக்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்து சொல்றான். அவர் தான் முதல்ல எழுப்புறா உள்ள வர்றதுக்கு. உள்ள வாசலை திறந்து வந்தாச்சு இல்லையா, வந்தோடனே அவரை தான் கூப்பிடுற மாதிரி, எழுந்திராய், நீங்க எழுந்துக்கோங்க, நாங்க 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஆண்டாள் பெர்மிஷன் கேட்டு உள்ள வரா. வான்னு அவரும் உள்ள கூப்பிட்டுரு. அடுத்தது என்னன்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். முதல்ல அவரை எழுப்பிட்டா எழுந்திராயின்னு. ஆனா என்னன்னா, இவ யசோதா தன்னோட எல்லாரும் கிருஷ்ணன் அடையணுங்கிற இதுல தானே இருக்கா. அதனால மாமியார் ஸ்தானத்துல மாமியாருங்கிறவாளை என்னன்னா எழுந்துக்கோன்னு கூப்பிடக்கூடாது, நம்ம வந்திருக்கோங்கிறத மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணணுமா. அதுக்காக தான் இங்க என்ன பண்ணிடுறா, அறிவுராயின்னு சொல்றா. அது மாதிரி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே,
இங்க இருக்கா இல்லையா எல்லாருக்கும் வந்து நீ கொழுந்து போன்றவளேன்னு. கொழுந்து போன்றவளேன்னா நமக்கு யோசிப்போம், என்னடா இது கொழுந்துன்னா என்னது, சின்னது இல்லையா, தளிரா இருக்கிற இது, அது எப்படி வந்து பாராட்டா சொல்றா, தலைவின்னா வந்து நல்ல மரம் அப்படிங்கிற மாதிரி தானே இதுன்னா, அப்படி ஆண்டாள் இது பண்ணல. கொழுந்துன்னா வந்து என்னவான்னா, இப்போ ஒரு செடி வளர்றதுன்னா, ஒரு பெரிய கொடியா ஒரு செடி வளர போறதுன்னா அதோட அந்த இலை அந்த தளிர் வருது இல்லையா, அதை வச்சே இந்த செடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி இவ வந்து எப்படின்னா அத்தனை 1000 பெண்களும் இவ வந்து நல்லா சிரிச்சு நல்லா சந்தோஷமா இருந்தான்னா 1000 குளத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்கள்லாம் சந்தோஷமா இருக்கா, அவளோட பால் தயிர் வியாபாரம் எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிற. இவ சோகமா இருந்தா என்னன்னா எல்லாரும் வந்து சோகமா இருக்கா, அது மாதிரி எல்லாருக்கும் குழுக்கு இவ தான் வந்து தலைவிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்றா. அதே மாதிரி குலவிளக்கே, இவாளையோட குலவிளக்கு யாரு, கிருஷ்ணர். கிருஷ்ணரையே பித்து எங்களுக்கு கொடுக்க போறதுனால நீங்க தான் வந்து எங்களோட குலவிளக்கே. எம்பெருமாட்டி, அவர் தானம் பண்ணினர், நந்தகோபர் அவரை எம்பெருமான்னு சொன்னா. தாயார் வந்து இவ யசோதை வந்து தெரிஞ்சு தானம்லாம் அவ்வளோ பண்ணினா இதுவா நமக்கு அந்த அளவு தெரிஞ்சிருக்காது. அப்படியே ஏன்னு கேட்டா எம்பெருமானார் அவர் பெருமாள்னா இவ வந்து எம்பெருமாட்டி. அதோட வந்து இல்லாம என்னன்னா நம்ம சாஸ்திரப்படி பெண்களுக்கு வந்து மனைவி இருக்கா இல்லையா, மனைவி வந்து என்ன தப்பு பண்ணினாலோ அதுல 50% கணவனுக்கு போய் சேரும் அவளோட பாவ கணக்குல கூட. அதே கணவன் வந்து என்ன புண்ணியம் பண்ணினாலோ தானம் பண்ணாலோ என்ன பண்ணாலோ அதுல 50% வந்து மனைவிக்கு வந்துடும். ஆனா கணவனோட பாவத்துல மனைவிக்கு பங்கு கிடையாது. அது மாதிரி மனைவியோட புண்ணியத்துல கணவனுக்கு பங்கு கிடையாது, அது சாஸ்திரத்துல சொல்லுவிருக்கு. அதனால இவ தானம் எதுவும் பண்ணாம இருந்தா கூட அவர் பண்ணின நந்தகோபர் பண்ணினதுல பாதி பங்கு இவளுக்கு வந்திருக்கு. அதனாலயும் இவளை வந்து யசோதையே எம்பெருமாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. கரெக்டா ஆண்டாள் வந்து என்னன்னா 8 வரியில கரெக்டா 2 வரியா ஒவ்வொருத்தரையா எழுப்பிட்டு வரா. இப்ப அடுத்து என்ன பண்றா, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராங்கிறா. இப்ப யார எழுப்புறா, அவ கட்டில எப்படி இருக்குன்னா முதல்ல நந்தகோபர், அடுத்து யசோதா, அடுத்து வந்து கண்ணன், அதுக்கு அடுத்து வந்து பலராமர்னு இருக்கு. நமக்கு பொதுவா இது பண்ண தோணும், வயசு கணக்குலன்னு வந்தா யசோதைக்கு அடுத்தது பார்த்தா இவர் தான் இருக்கணும், யாரு, பலராமர். இல்ல வந்து மாத்தி சின்னவா கணக்குல இருந்து போனாலும் வந்து இந்த ஆர்டர் மாறுறது எதுக்குன்னா, கிருஷ்ணருக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு பகைவர் எங்க இருந்தாலும் வந்து அவர் விளையாடினாலும் சரி எல்லா இடத்துலயும் வந்துடுறாளாம். அதனால தூங்கும் போது அவர் யாராவது ஏதாவது பண்ணிட போறாளாங்கிறதுக்காக இங்க வந்து யசோதா என்ன பண்றாளான்னா, இந்த பக்கம் தன் கணவனுக்கும் இந்த பக்கம் தன்னோட பையனுக்கும் நடுவுல தான் இருந்து காத்துட்டு இருக்காளாம். அதே மாதிரி இந்த பக்கம் பலராமர் வந்து என்ன பண்றாருன்னா, உனக்கு எந்த ஆபத்தும் என்ன தாண்டி வரக்கூடாது அப்படின்னு அந்த பக்கம் பலராமர் இருக்காரு. அது மாதிரி கிருஷ்ணரை வந்து காப்பாத்தின்னு இருக்காளாம். இப்போ அம்பரம் ஊடறுத்து, இந்த இடத்துல அம்பரம்னா என்னன்னா ஆகாசத்தை குறிக்கிறார். அவர் என்ன பண்ணினார், இந்த இதுல ஆண்டாளுக்கு வந்து இந்த வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரத்து மேல ரொம்ப ஆசை. சோ ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கும் ஒரு முறை அந்த அவதாரத்தை தொட்டுட்டு வந்துருவான். ஓங்கி உலகளந்த பார்த்தோம் இல்லையா, முதல் 10ல, 2வது 10ல இங்க ஓங்கி உலகளந்த ஊடறுத்து, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தன்னு இங்கேயும் வந்துடுறது. அப்புறம் கடைசியிலயும் வரும். இப்போ இப்படி சொல்லும் போது என்னன்னா, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரம் ஆகாசம், ஊடறுத்துனா ஆகாசத்தை கிழிச்சு மேல அப்படியே ஃபுல்லா எல்லா இடத்தையும் அளந்தார் இல்லையா, அது மாதிரி ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உம்பர்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நீ போரும் தூங்கினது எழுந்துக்கோ அப்படின்னு எழுப்புற. இதுல வந்து என்னன்னா உம்பர் கோமானேங்கிறது வந்து என்னன்னா ஆண்டாள் வந்து வஞ்ச புகழ்ச்சியணியாட்டம் யூஸ் பண்றான். உம்பர் கோமானேன்னா நீ தலைவரே தேவர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலையா. உம்பர் கோமானேன்னு எதுக்கு சொல்றான்னா, அந்த தேவர்கள் ஒரு பலனை கருதி தான் உன்னை எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டு தான் வந்து உங்ககிட்ட வரா. ஆனா நீ என்ன பண்ற, அவளுக்காக வந்து மகாபலி கிட்ட வந்து இது பண்ணின ஒவ்வொரு முறை அவ சொல்றதுக்கும் ஏற்ப நீ பண்ற. ஆனா நாங்க எதுக்கு வந்திருக்கோம், ஜஸ்ட் உன்னையே வேணும்னு கேட்டு வந்திருக்கோம். நாங்க ஒரு 1000 சிறுமி தான், ஆனா எங்களுக்கு வந்து நீ பண்ண மாட்டியா, நீ வந்து அவளுக்கு தேவர்களுக்கு மட்டும்தான் அப்ப நீ உம்பர்கோவன், எங்களுக்கெல்லாம் தலைவன் கிடையாது, இல்லைன்னா பொதுவா எல்லாருக்கும் தலைவனேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். அதுக்காக இந்த இடத்துல உம்பர் கோமானே, தேவர்களுக்கு மட்டும்தான் நீ ஹெல்ப் பண்ணுவியா, நாங்க உன்னை எழுந்துக்கோன்னு சொல்றோம், அது கூடவா நீ எழுந்துக்க மாட்ட அப்படின்னு கேட்கிற மாதிரி. இப்படி எல்லாம் கூப்பிட்டாலும் வந்து எழுந்துக்கல கிருஷ்ணர். என்ன நம்ம ஒழுங்காதனை கூப்பிட்டுன்னு வரோம், ஏன் எழுந்துக்கலன்னு யோசிக்கிறேன். அப்பதான் வந்து தோன்றது, ஓ நம்ம வந்து பெருமாள் அடையணும்னா வந்து பக்தரோட தானே போகணும், அடியாரோட தானே போகணும், நம்ம ஆதிசேஷன் பலராமர் எழுப்பல இல்லையா, அதனாலதான் வந்து
இவ கோவப்பட்டு இவர் எழுந்துக்கல போல இருக்கு அப்படின்னு என்ன பண்றா, செம்பர் கழலடி செல்வா பலதேவா. அவரோட இது என்னன்னா, காலில் வந்து அவரோட செம்பர் கழலடி, அவரே ஆதிசேஷன் இல்லையா, நல்ல சிகப்பு இது, அவர் காலில் தங்கத்தாலான கொலுசு தண்டை அணிஞ்சிருப்பாரா, அவர் அப்படி கூப்பிட்றா. இது வந்து எதுக்காக, அவர் வந்து பொதுவாக இடுப்புக்கு கீழே வந்து தங்கத்தை யூஸ் பண்ண மாட்டோம்பா, ஆனால் அவர் எதுக்காக போட்டுருக்காருன்னா அவரோட காலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பா. இதுக்கு முன்னாடி வந்து பிறந்த 6 குழந்தைகளும் கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறந்தவாள் கம்சன் கொண்டுட்டான். ஆனால் இவர் வந்து தன் காலை வச்சு தேவகியோட வயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வெளில வந்திருக்காராம். ஸோ அப்போலேருந்து இவர் பாதுகாத்தார் அப்படிங்கிறதுனால இவரோட கழலடிக்கு வந்து தங்கத்தை போட்டாலும் தப்பு இல்லை, அது மாதிரி சொல்றான். உம்பியும் நீயும் உறங்கையிலோ ரெம்பாவாய். உம்பின்னா தம்பிங்கிற மாதிரி குறிச்சு, போறோம் நீங்க 2 பேரும் தூங்கினது அப்படின்னு கூப்பிடலாம். அப்புறம் இதை வந்து சிரிப்பாவும் வந்து சொல்லுவா, என்னன்னா இவர் யாரு, ஆதிசேஷன் யாரு, பெருமாளுக்கு படுக்க. இவரை எழுப்பி எழுப்பி பார்க்குறோம். இப்போ நம்மளே பசங்களை கூப்பிட்டு தூங்குறச்ச எழுப்பினோன்னா எழுந்துக்காது. அப்படி இருக்கும்போது அவளோட போர்வையோ படுக்கையோ டக்குன்னு எடுத்துட்டோன்னா எழுந்துட்டுருவா. அது மாதிரி படுக்கையை எப்படி உலுக்கின உடனே பெருமாள் தானே எழுந்துட்டுருவாருங்கிறதுக்காக எழுப்புறா. ஆனால் இந்த பாசத்தில் அவர் எழுந்துக்கல, பலராமர் தான் எழுந்து உட்காந்துருக்கு. ஸோ அவ்வளோ நிறைய இதில் ஒவ்வொரு அர்த்தமாக பார்த்தா இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மேலெழுந்த வாரியான அர்த்தம் வந்து இதுதான். நாளைக்கு யாரை எப்படி எழுப்புறான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பாவையும் திவ்ய தேசமும், அதில் நம்ம இன்னைக்கு என்ன திவ்ய தேசம் போக போறோம்னு பார்க்கலாம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பேன். என்ன வரி, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, இதுலயே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னன்னா காழி சீராம விண்ணகரம் 28வது திவ்ய தேசம் சீர்காழி நகர்ல நடுவுலயே இருக்கு. நிறைய கதை இந்த திவ்ய தேசத்துக்கும் இருக்கு. ஓரளவு கொஞ்சம் சுருக்கமா நம்ம இப்ப பார்க்கலாம். காழி சீராம விண்ணகரம்ல பெருமாள் யாரு, இதுலயே வந்துடுது அம்பரம் ஊடறுத்த இதுன்னு. திருவிக்கிரம நாராயணன் மூலவர், இவர் உற்சவர் தாடாளன், தாயார் லோகநாயகி, ஸ்தல விருட்சம் வந்து பலாமரம், தீர்த்தம் சங்கு சக்கர தீர்த்தம். இங்க வந்து புஷ்பகலா விமானம், பெருமாள் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். என்ன இதுனா, திருவிக்கிரமன்னாலே எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியும் இல்லையா. இடது காலை தூக்கி வச்சுருக்கார், வலது கை வந்து தானம் பெற்ற அமைப்பு கை வச்சுருக்கார், இடது கை வந்து வானத்தை நோக்கி அலக்கரை இதுல இருக்கார். இங்க வந்து என்ன விசேஷம்னா, இவர் பெருமாள் எல்லா இடத்துலயும் வந்து என்ன பெருமாள் மார்புல பிராட்டி இல்லையா, இங்க வந்து என்னன்னா பிராட்டி மார்புல பெருமாள், பெருமாளோட ஒரு கவசம் இதுவாட்டம் ஒரு டாலர் ஆட்டம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பான். எதுக்காகன்னா பெருமாள் இப்படி காலை தூக்கிண்டே நிக்கிறார் இல்லையா, அவரோட கால் வலிக்க போறதுங்கிறதுனால தாயார் என்ன பண்றாலாம், அவரை தாங்கின்னு இருக்காளாம். தாயாரோட திருமுகம் மட்டும்தான் வந்து பார்வைக்கு ஆகும். ஏன்னா வந்து உற்சவ தாயாரோட இது வந்து ஃபுல்லா வாழை மறைச்சிடும், முகம் மட்டும்தான் நமக்கு பார்வைக்கு ஆகும். ஆனா என்ன விசேஷம் இந்த ஸ்தலத்துக்குன்னா, இந்த தாயாரை வேண்டின்னுட்டா கணவன் மனைவிக்குள்ள வந்து டைவர்ஸ்ங்கிற நிலைக்கு போறவா கூட இங்க நிறைய பேர் வருவாள். அவளோட அந்த பிரிவு துயர் வந்து உடனே நீங்கிடும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா வந்து பெருமாளோட வழியை தாங்கணும்னு தாயார் இது பண்றதுனால கணவன் மேல நல்ல அன்பு, மனைவி மேல கணவனுக்கு அன்பு வேணுங்கிறவாலும் இந்த ஸ்தலத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கா. இவாளுக்கு முன்னாடியே உற்சவர் தாடாளன் இருக்கார். தாடாளன் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து ஸ்பெஷலா நல்லா அவரை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. சந்தான கோபாலகிருஷ்ணன் கண்ணனா தவழ்ந்த கோலத்துல ஒரு தொட்டில இருக்க, குழந்தை பேரு அதெல்லாம் வேணுங்கிறவாலும் அவரை வந்து வேண்டிக்கிறா. பொதுவாகவே இந்த பெருமாளை வேண்டிக்கிறவாளுக்கு வந்து நல்ல இது பகைவர் இதெல்லாம் பகைவர்கள் இருந்தா அதுல இருந்து இது தப்பிச்சுடலான்னு சொல்றா. அப்புறம் உத்தியோகம் எல்லாத்துக்குமே வந்து இங்க திருமணத்தடை எல்லாத்துக்குமே இங்க வந்து வேண்டிண்டா நல்ல இதுன்னு சொல்றா. இங்க என்ன ஸ்தல விருட்சம், ஸ்தல இது புராணம் என்ன கதைன்னு பார்த்தோம்னா, ஒரு முறை வந்து பிரம்மாக்கு வந்து என்னன்னா, அவர் ரொம்ப காலம் இருக்கார் இல்லையா, நான் தான் சாகாவரம், நான் ரொம்ப வருஷத்துக்கு உயிரோட இருப்பேன் அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வத்துல என்ன பண்றாருன்னா, ரோமச்ச முனிவர்னு ஒருத்தர் இருக்கு. அவர் பேருக்கேற்ப என்னன்னா அவர் உடம்பு ஃபுல்லா நிறைய முடி இருக்கும். உடனே இவர் போய் அவர்கிட்ட கிண்டலா சொல்றாரு, உனக்கு எவ்வளவு முடி இருக்கோ அவ்வளோ வருஷம் என்னோட ஆயுள், அந்த அளவு முடி இருக்குன்னு அவரை கேலி பண்ணிடுது. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. உடனே பெருமாளை நோக்கி அவர் வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து இவரோட கர்ப்பமும் அடங்கணும், அதே மாதிரி எனக்கு உன்னோட திருவிக்கிரம அவதாரத்தை சேவிக்கணும் அப்படின்னு அவர் இது பண்றாரு. அவருக்கு பெருமாள் காட்சி கொடுக்கிறார் இங்கதான். அதனால வந்து இந்த இடம் இங்க இப்படி வாமன கஷேத்திரம்னு சொல்ற, இந்த பாடலிகா வனம்னு இந்த இடத்துக்கு பேர் இருக்கு. பெருமாள் காட்சி கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பிரம்மாவை விட நிறைய வருஷ காலம் இதோட இருப்ப, அதோட இல்லாம உங்களோட உடம்புல இருந்து ஒரு முடி உதிர பிரம்மாவோட ஒவ்வொரு வருஷம் குறையும்
அப்படின்னோடனே பிரம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது, அவரோட ஆணவம் வந்து அழிஞ்சிடுறதுங்க. அதுதான் இந்த இடத்துல இருக்க பெருமாள். இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அப்பதான் இங்க பெருமாள் ரோமச்ச முனிவருக்கு தான் பிரத்யக்ஷம் காட்சி கொடுத்து இது பண்ணியிருக்கார். இங்க வந்து இந்த இடம் திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, சைவ சமயவர், அவர் பிறந்த இடமும் இந்த இடம் தான். இங்க அவர் இருந்துட்டு இருக்கும் போது என்னன்னா, ஒரு முறை வந்து நம்ம திருமங்கை ஆழ்வார் வரும்போது இவரோட சிஷ்யாளுக்கும் அவா சிஷ்யாளுக்கும் ஒரு சண்டை வந்துடுறது. ஸோ 2 பேரும் வாத போர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த காலத்துல வந்து பெருமாளோட கோவில்ல வழிபாடு இல்லாம மூடி வச்சிருந்திருக்கான். ஒரு வயசான ஒரு பாட்டி என்ன பண்ணியிருக்கா, இந்த உற்சவர் தாடாலன்னு சொன்னால ஒரு குட்டியா இருப்பார், ரொம்ப பெரியவர் கிடையாது. அவரை வந்து யாராவது எடுத்துன்னு போயிட போறான்ட்டு ஒரு தவிட்டு பானைக்குள்ள மூடி அவருக்கு காத்தால இது தங்கிட்டே இருக்கிறத பிரசாதத்தை கொடுத்து அம்சை பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு இருந்திருக்கா. இந்த திருமங்கை ஆழ்வார் அவரோட வாதப்போர் புரியணும்ட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிடுறார். அப்படி தங்கும்போது இவர் கனவுல வந்து சொல்றார், நான் வந்து தாடாலனா அந்த தவிட்டு பானைக்குள்ள இருக்கேன், வாதப்போர் போது ஒரு பெருமாளை முன்னாடி வச்சுட்டு பண்ணுவா, நீ வந்து என்ன பண்ணு, என்னை கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற. இவர் உடனே பெருமாள்கிட்ட அவ மூதாட்டிட்ட போற, அவருக்கு பெருமாளை பெரிய வருத்தமா இருக்கு. உடனே அவ அப்படி யோசிச்சு கொடுக்கணுமேன்னு யோசிக்கிறதுக்குள்ள தாடாலா தவிட்டு பானை தாடாலா வான்னு கூப்பிட்ட உடனே அவரே தவிட்டு பானையில இருந்து அப்படியே தத்தி தத்தி நட வந்து இவர்கிட்ட வந்து உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லுவா. அப்ப வந்து இவரை வச்சு இது பண்ற திருஞான சம்பந்தரோட போட்டியில அவர் கேட்டதுக்கேற்ப ஒரு குரலா ஒரு இது பாசுரத்தை சொல்றாரு. அவரே இவர் மேல வியந்து இவ்வளோ சிறப்பா இருக்குன்னுட்டு அவர் கையில வச்சுட்டு இருந்த வேலை இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு கொடுத்துறாரு. அது மாதிரி அவரோட சதங்கை தண்டையும் பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் காலில் அணிவிச்சிடுறார் அப்படின்னு சொல்லுவான். அந்த கதையும் இங்க இருக்கு. அதுதான் வந்து தாடாளன் சந்நிதியோட கதை. இது விண்ணகரம், காழி ஸ்ரீராம விண்ணகரம், இவர் ராமரோடையும் சம்பந்தப்பட்டது இதுன்னு சொல்லுவான். இதான் இந்த கதை. நாளைக்கு என்ன கதை, என்ன திவ்ய தேசம் பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.